சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். உங்களுக்காக தாவேகாவின் ஆதரவாளர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், ரசிகர்கள் உங்களுக்காக ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த காலம்லாம் வந்து முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம தாவேக்காக களம் பண்ணி கொண்டே இருந்தோம். இன்றைக்கி தாவேக்காவுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக மாநில செய்தி தொடர்பாளராக உள்ளே இறங்கும் பொழுது இனி பல பேருக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும். அது என்ன சட்டையில் யாரோ ஃபோட்டோ மாதிரி இருக்குது? யார் அவர்? சட்டையிலையா? இதயத்தில். இது சாட்டை எடுத்து எம்ஜிஆர் எடுத்தது போல் அதே எம்ஜிஆர் எடுத்தது போல் சாட்டை எடுத்து அடிக்கிறாரா? ட்ரெய்லர் வந்து அரை மணி நேரத்தில் அடிக்கிறாங்களா, அடி வாங்குறாங்க. இல்லை அத்தனை பேர் மண்டையை பசங்க மாற்றி விட்டாங்க. ஜனநாயகனில் பாதி ஸ்கிரிப்ட் தளபதி சொன்னது தான். 10 நிமிஷம் பேசும்பொழுதே அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? அதனால தான் பார்த்து எடுக்கிறாரா? யார் நம்ம கட்சிக்கு வரணும், யார் நம்ம கட்சிக்கு வரணும்? கட்சிக்கு வந்தால் கூடயுமே உட்காந்து பேசும் பொழுதுமே இவங்க எந்த ஜேர்னலில் கரெக்டான ஆள், இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இவங்களுடைய லெவல் என்ன, இவங்களுடைய ரேஞ்ச் என்ன, இவங்களை எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நூக்கன் கார்ந்து வாட்ச் பண்ணுறாரு. இதை தாண்டியும் இன்னமும் ஸ்டில் என்ன வாட்ச் பண்ணுறாரு தெரியுமா? இப்படிப்பட்ட விஜயை வந்து திமுகவினர் தொடர்ந்து கடுமையாக தாக்குறாங்களே. தாக்குனா கூட பரவாயில்ல, தரக்குறைவாக பேசுகிறாங்களே. அவங்க வந்து அதை எப்படி எடுத்து பாருன்னு நினைக்கிறேன். போலீஸில் நாய் வளர்க்குறாங்கல்ல, எதுக்கு வளர்க்குறாங்க? திருட்டு பிள்ளை கண்டுபிடிக்க. ஆமாம், கரெக்டா? நாய் யாரை பார்த்து குலைக்குது? திருடனை பார்த்து குலைக்குது. அப்போ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ரொம்ப நாளாக ஒருத்தன் ஒட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமா? சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்கிறாங்களா? திருட்டு பிள்ளை பார்த்தா நாய் குலைக்கும். யாருன்னா அந்த லைலா கல்லூரி முன்னாள் மாணவர் நினைக்கிறேன். அவர் வழக்கமாக எடுப்பார், எல்லா எலெக்ஷன்லையும் சர்வேலாம் எடுப்பார்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன் இல்லை எந்த எலெக்ஷன்லையும் விஜயால ஜெயிக்கவே முடியாது, முதல்வர் ஆக முடியாது திட்டவட்டமாக சொல்கிறார். அப்படி சொல்கிறாரு. விஜய் அவர்கள் இன்றைக்கு என்றைக்கும் தமிழக முதல்வர் ஆக முடியாது. இவர் புலனாய்வு புலி இல்லையா? இருக்கலாம். அவர் சொன்னால் நம்பலாம். இந்த புலியோட லட்சணம் என்ன நான் சொல்கிறேன். புலனாய்வு புலியோட லட்சணம், முதல் லட்சணம், இது முழுக்க பிஜேபியோட புலி. இது முழுக்க அண்ணாமலையை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு புலி. இது வரைக்கும் அவர் சொன்னது எதுவுமே நடந்தது கிடையாது. அதே கான்ஃபிடென்ட்டோட அவர் சொன்ன 2024 எலெக்ஷனில் அவர் சொன்ன இன்னொரு காணொலியை நான் போட்டு காட்டுறேன். இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும், மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். 38.9% வாக்குகளை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சுக்க, நாவுக்கு சொல்லிட்டு போறேன். 2024 எலெக்ஷன்ல அண்ணாமலை வந்து வெற்றி பெறாமல் போனால் இந்த நாவுக்கு அரசன் சொல்கிறேன், இந்த ஐபிஎஸ் நிறுவனத்தை கலைச்சிட்டு போறேன். இன்னும் கலைக்காம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறேன். தளபதி விஜய் மீது அவதூறு பரப்புறது, அவர் எப்பயுமே வரமாட்டாரு, அவருக்கு வர கூட்டம்லாம் இயல்பான கூட்டம்லான்னு கதை விட்டிங்கனாக்கா இவருடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கைவசம் இருக்குது. என் கைவசம் இல்லை, எங்கள் பேர்கிட்ட கைவசம் இருக்குது. அப்புறம் இவர் சில இருக்கு நான் சொல்ல வேணாம். ஆமாம், நான் சொல்ல வேணாம், நாகரிகமாக இருக்கிறேன், சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் டீசெண்டாக அப்படியே ஒதுங்கி போயிட்டுன்னா உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு தளபதி கிட்ட வந்து ஏதாவது தேவையில்லாத வேலை பேசுறது செய்கிறது செஞ்சீங்கன்னாக்கா ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மோட இணைந்திருப்பவர் வேணாம், அது மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். எங்கே ராவுத்தர்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் ராவுத்தர் இந்த வாட்டி தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளராக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவ். புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் முதல்ல வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே, உங்களுக்காக தாவேகாவின் ஆதரவாளர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், ரசிகர்கள் உங்களுக்காக ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த காலம்லாம் வந்து முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம தாவேக்காக களம் பண்ணி கொண்டே இருந்தோம். இன்றைக்கி தாவேக்காவுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக மாநில செய்தி தொடர்பாளராக உள்ளே இறங்கும் பொழுது இனி பல பேருக்கு அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஃபைன் டைம் மீடியா சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தம்பி. நான் இந்த புத்தாண்டுக்கு நான் போட்ட பதிவு இருக்கு இல்லையா, அதை வாசிச்சே கூட தொடங்குவோம். சொல்லுங்கள். நம் புத்தாண்டின் தொடக்கம், தீய சக்திகளுக்கு இனி நடுக்கம். நமக்கான வரலாறை நாமே எழுதுவோம், தனக்கான நாடு தமிழ்நாடு என்ற மன்னர்களின் மடமையை கொளுத்துவோம். கெட்ட அப்பன் நாட்டை கெடுக்கிறான், எட்டப்பன் ஏனோ கடப்பாறையோடு அலைகிறான். தளபதி விஜய் என்பவர் தனி மனிதர் அல்ல, தன்னலமில்லாத நம் தலைவன், தமிழ்நாடு விரும்பும் புதிய முதல்வன், ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கை நாயகன், ஜனங்களை காக்க வந்த நம் ஜனநாயகன். இதுதான் நம்ம போட்ட பதிவு புத்தாண்டுக்கு. ஸோ அதுலேருந்தே போவோம். அது என்ன சட்டையில் யாரோ ஃபோட்டோ மாதிரி இருக்கு? யார் அவர்? சட்டையிலையா? இதயத்தில். இது வாரியர்ஸ் பார்த்துக்கோங்கப்பா.
தலைவர் தம்பி, எங்கள் தலைவர் தளபதி விஜய், புரியுதுங்களா? கட்சியோட புரோட்டோக்காலே தானே, ஓகே புரியுதுங்களா? அப்போது கட்சியில் சேர்ந்துட்டோம், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் ஐட்டம் போட்டு தலைவரை வந்து இதயத்தில் சுமப்பது என்பது ஒவ்வொரு தொண்டனுக்குமான ஒரு கடமை. அதை தாண்டி நாங்கள் உளப்பூர்வமாக நேசிக்கிறோம்ல அவரை. ஏன்னா இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதற்கு ஒரு சரியான ஒரு ஆண்மகனாக இத்தனை இளைஞர்களை அரசியல்படுத்திய தலைவனுக்காக இதை கூட செய்யட்டினா இன்னும் எவ்வளவோ செய்வோம் நம்ம. கண்டிப்பாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்தபடியாக இப்போ வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் ஜனநாயகன், இன்னொரு பக்கம் பராசக்தி. ஜனநாயகனோட ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருக்கிறதா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து பராசக்தி வந்து இன்னொரு பக்கம் பேச பொருளாக இருக்குது. தமிழ்நாட்டில் 2 படமும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. எப்படி இருக்க போகுது களம்? 2 படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிறத தாண்டி ஃபஸ்ட்டு ஜனநாயகனுக்குள்ளே நம்ம வருவோம். ஏண்டா உன்னை நல்லது செய்ய சொன்னால் மக்களை கொல்றதும் கொள்ளடிக்கிறதும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து எம்ஜிஆர் எடுத்தது போல் அதே எம்ஜிஆர் எடுத்தது போல் சாட்டை எடுத்து அடிக்கிறாரா? ட்ரெய்லர் வந்து 1/2 மணி நேரத்தில் அடிக்கிறாங்களா, அடி வாங்குறாங்கல்ல, அத்தனை பேர் மண்டையை பசங்க மாற்றி விட்டாங்க. தீய சக்தி, ஜூனியர் தீய சக்தி, புலிக்குட்டி, எலிக்குட்டி, எல்லா பயலோட மண்டையை மாற்றி தளபதி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா களத்தில் இது எதை பறைசாற்றுகிறது நமக்கு தெரியுது, எந்த மாதிரி விஷயத்த கோட் பண்ணுறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஆள், ரொம்ப குழந்தைத்தன்மையாக இருக்கக்கூடிய ஆள், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பில் இருந்தவர். அவரை வந்து நம்ம அவதூறுக்கு உள்ளாக்கினா, அசிங்கப்படுத்தினா, பர்சனல் லைஃப்பை பற்றி வந்து கேவலமாக பேசினா அவர் பயந்து ஓடிடுவார்ன்றதுக்காக இந்த தொடர்ச்சியாக இந்த 2 வருஷத்தில் அவர் மீது வந்து எவ்வளோ விஷயத்தை செலுத்திட்டு, பத்தாவதுக்கு அவருக்கு மேலே வந்து காவி சாயத்தை பூசி பிஜேபின்ற மாதிரி சொல்லி இது எல்லாம் சொன்னதை தளபதி எவ்வளோ விஷயத்த நோட் பண்ணி, ஜனநாயகனில் பாதி ஸ்கிரிப்ட் தளபதி சொன்னது தான் சொல்லி அவர் ரொம்ப கோட் பண்ணுறாரு. ஒரு விஷயம் சொல்கிறாரு அதில் வந்து, என்னை வந்து எவ்வளோ வந்து பயப்படுத்தி பார்த்தாலும் சரி, அசிங்கப்படுத்தி பார்த்தாலும் ஓடுவோன்னு நினைக்கிறீங்களா, ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு. வெயிட்டிங்லாம் கிடையாது, ஐ ஆம் கம்மிங் அப்படின்னும் பொழுது இதற்கு என்ன பொருள்னா, தம்பி சிவகார்த்திகேயன் உனக்கு சினிமாவில் எதிர்காலம் இருக்குது தம்பி, நீங்கள் சினிமாவை பார்க்க போகிறீங்க, பாருங்கள் நல்லபடியாக. நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன், இங்கே அடிக்க வேண்டிய ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இந்த வேலையை பார்க்க போகிறேன், நீங்கள் என்ன குரலை வித்த காமிச்சாலும் சரி, நெவர் எவர் செட்பேக்குன்றதே கிடையாது, அடி கன்ஃபார்ம்ன்றாரு. ஏன்னா தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த காம்படிஷனை உருவாக்கி இதுக்குள்ளே சிவகார்த்திகேயனை பலியாக்குவது யாருன்றது தளபதி விஜய்க்கு நல்லாவே தெரியும். இல்லை எல்லாருக்குமே தெரியுமா? அப்போது அவர் சொல்கிறது, நீங்கள் யாரும் சிவகார்த்திகேயனையே காயப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையிலையும் பிரயோகப்படுத்த வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க தம்பி. அதை சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்கிட்டாரோன்னு எனக்கு தோணுதுண்ணா. அவர் வந்து அந்த விழாவில் கூட சொல்லியிருந்தாரு, இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தம்பி. அவருக்கு நல்லாவே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து அவர் எவ்வளோ சிக்கல் ஒவ்வொரு நபருக்கும் வரும்போது குரல் கொடுத்தாரு. சிம்புக்கு சில சிக்கல் ஏற்படும் பொழுது குரல் கொடுத்து அவர் படத்தை வெளியில் வர வச்சுதாரு. யாரே நன்றி சொன்னார். எல்லா நபர்களுக்கும் ஒரு பிரச்சனை நம்மளது வரக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி, கள யதார்த்தத்தை பார்க்குறாங்க. என்ன யதார்த்தம்னாக்கா, 75 வருஷமாக நீ ஆட்சி செய்கிற, மாறி மாறி வாரிசுகளாக 4 வாரிசு உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டை கபலீகரம் செஞ்சும் கூட உன்னால் ஓன் கூட்டத்துக்கே காசு கொடுக்காம, பிரியாணி கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம ஆளை கூப்பிட்டு வர முடியல. நீ கூப்பிட்டு ஒரு ஆள் உனக்கு 1/2 மணி நேரம் தான் கிரேஸ் பீரியடாக கொடுக்குறான். நீ ஆரம்பித்தோடனே ஏணி வச்சு இறங்கி போயிட்டே இருக்காங்க, பார்த்தீங்கல்ல அந்த இளைஞரணி மாநாட்டில். ஆனால் ஒரு தனி நபர் தமிழ்நாட்டை தாண்டி உலகத்தில் எந்த நாடுக்கு போனாலும் கூடுதா கூட்டம். பிரம்மாண்டமான ஒரு அன்பை சம்பாரித்து வச்சுருக்காரா? இந்த அன்பை சம்பாரித்து வச்சு 33 வருஷமாக இந்த அன்பை கொடுத்து, இவ்வளோ பணத்தை கொடுத்து, இவ்வளோ பொருளை கொடுத்த நீங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படும் பொழுது நான் மற்ற நடிகர்கள் போல் கடந்து போவதாக இல்லை, மற்ற நடிகரை போல் தார்ச்சி தூக்கி போட்டு அங்கே போய் சேர்வதாக இல்லை. இங்கே களத்தில் நான் நிற்கிறேன், உன்னை எதிர்க்கணும், அதாவது திமுகவை எதிர்க்க போகிறேன்னு டிசைட் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாரு. கரெக்டுங்களா? அப்போது திமுக என்ன வேலையெல்லாம் செய்யணும் அவருக்கு தெரியும். இது மத்திய அரசு எதிர்க்கிறோம். அப்போ மத்திய அரசு என்ன நெருக்கடி கொடுக்கும்னு தெரியும். எது கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் தனி ஒரு நபராக இங்கே வந்து நிற்கணுன்றது அவர் இன்றைக்கி நேற்று டிசைட் பண்ணல. 20 வருஷமாக சில விஷயத்தை வந்து கவனித்து நகர்த்தி கொண்டு போகிறார். நீங்கள் போர்க்களத்துக்குள்ளே இறங்குறோம்னா போர் யுக்திகளை கற்றுக்கொண்டு தான் வரணும், அந்த போர் படையை ரெடி பண்ணிட்டு தான் வரணும். அதுக்கு முன்னாடி வந்து அவசரப்பட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களை வீழ்த்திடுவாங்க. ஏன் தளபதி விஜய் லேட்டாக வரான்னு கேட்குறாங்கல்ல, இப்போ வரான்னு, அதுக்கு ரீசன் இதுதான். அப்போது இன்றைக்கு கோடி இளைஞர்களை கூப்பிட்டுட்டு களத்தில் சரியான இடத்துக்கு வந்து நிற்கிறார்ல, தெளிவாக சொல்கிறாரு, செட்பேக் கிடையாது, போக மாட்டேன், ஐ ஆம் கம்மிங், உங்களுக்கு கன்ஃபார்ம் அடி இருக்குன்றாரு. விஜய் அவர்களோட அமைதியில் வந்து 1000 அர்த்தம் இருக்குன்றீங்க தம்பி. கோடி பேர் இருக்கிறான் தம்பி, கோடி அர்த்தம் இருக்குது. கோட் பண்ணுவானுங்க பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையா நூக்கன் காரணம் எடுத்து கோட் பண்ணுறாங்களா, எந்த மாதிரியான விஷயத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா எங்கள்கிட்ட சொல்லும் போதே அவர் சொல்கிறார்ல,
இந்த தீய சக்தியை இங்கேருந்து அப்புறப்படுத்துவது தான் வேலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்கிற வார்த்தை அப்புறப்படுத்துவது, அழிக்கிறதுன்னு சொல்லலை. அவர் எங்களுக்கு சொன்னது நம்ம யாரையும் அழிக்கிறதுக்கு இங்கே வரல, யாரையும் நம்ம அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய சக்தியை வச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றுறது தான் நம்ம பொறுப்பு. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அவன் மனசுக்குள்ளே ஒரு நெருடலை ஏற்படுத்தி அவனை சோர்வுபடுத்துகிற மாதிரி சொற்களை பயன்படுத்தாதீர்கள்ன்றார் தளபதி. எங்கள்கிட்ட சொல்கிறது தான் அவர் சொல்கிறது. ஸோ ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவனை தாண்டி ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறாப்புல. தம்பி ஒரு அரை மணி நேரம்லாம் இல்லை, நீங்கள் அவர் மட்டும் போய் உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், 10 நிமிஷம் நம்ம பேசும்பொழுதே நம்மளை கிளியராக அப்சர்வ் பண்ணி நீ யாருன்றதை கிளியராக ஸ்கேன் பண்ணிடுறாரு. அவ்வளோ திறமை இருக்கு அவருக்கு. தம்பி நீங்கள் பல கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் அவர். ஆமாம். சினிமாவில் எவ்வளவு தோல்வி, அவரை வீழ்த்துவதற்கு எவ்வளவு சூழ்ச்சி, எந்த அளவுக்கு அவர் படம் ஃபெயிலியர் ஆனப்போ அவரை எந்த அளவுக்கு அடித்து அவரை முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க, எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் கம்பேக் வந்தார், எவ்வளோ நபர்களை சந்திச்சிருப்பார். இன்றைக்கி வேர்ல்டு வேஸில் வந்து டேக்ஸ் கட்டத்தில் இந்தியாவில் எவ்வளோ முன்னிலையில் இருக்கிறார், அப்போ எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுவார். இவ்வளோ தெரிஞ்ச மனிதர்களை நல்லா ரீட் பண்ண தெரியுது. 10 நிமிஷம் பேசும்பொழுதே அவனுடைய கெப்பாசிட்டி என்ன. அதனால தான் பார்த்து எடுக்கிறாரா, யார் நம்ம கட்சிக்கு வரணும், யார் நம்ம கட்சிக்கு வரக்கூடாதுன்றத. கட்சிக்கு வந்த ஆள் கூடயுமே உட்காந்து பேசும்பொழுதுமே இவங்க எந்த ஜேர்னலில் கரெக்டான ஆள், இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, இவங்களுடைய லெவல் என்ன, இவங்களுடைய ரேஞ்ச் என்ன, இவங்களை எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நூக்கன்காரன் வாட்ச் பண்ணுறாரு. இதை தாண்டியும் இன்னமும் ஸ்டில் என்ன வாட்ச் பண்ணுறாரு தெரியுமா? பதவி கொடுத்த நபர்கள், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், தலைமையில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், இப்போ எங்களை போல் செய்தி தொடர்பாளராக இருக்கட்டும், எல்லாத்தையும் நூக்கன்காரன் வாட்ச் பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறோமா இல்லையா. நாகரிகமாக பேசுங்க, அவதூறு பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க, யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, எல்லாத்தையுமே கிளியராக அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ அவர் எதிர்பார்க்குறது, அவர் ஒரு நல்ல ஒரு அரசியலை பண்பட்ட மக்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போய் அரசியல்னா சாக்கடைன்னு சொல்கிறாங்கல்ல, இது அரசியல்னா சாக்கடை கிடையாதுப்பா. இந்த டிவிக்கே வந்ததுக்கப்புறம் தளபதி இந்த மாதிரி கொண்டு போகிறாரு. இப்போ இந்த அரசியலுக்குள்ளே இளைஞர்கள் வரணுன்றதான் அவர் நோக்கம். அதுக்காக அந்த பக்குவப்பட்ட முறையை எங்களை வந்து செய்ய வைக்கிறாரு. இப்பேற்பட்ட திரு விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு நற்பண்புலாம் சொன்னீங்க, இப்பேற்பட்டவர் இவ்வளோ நல்ல குணம் படைச்சவர்னு சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட விஜயை வந்து திமுகவினர் தொடர்ந்து கடுமையாக தாக்குறாங்களே, தாக்குனா கூட பரவாயில்ல, தரக்குறைவாக பேசுகிறாங்களே, அவங்க வந்து அதை எப்படி எடுத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? தம்பி நான் கேட்கறதுக்கு நீ டக்கு டக்குன்னு பதில் சொல்லு, ரேப்பிட் ஃபயர் மாதிரி போவோம். போலீஸில் நாய் வளர்க்குறாங்கல்ல, எதுக்கு வளர்க்குறாங்க? திருட்டு போயில கண்டுபிடிக்க. ஆமாம், கரெக்டா? நாய் யாரை பார்த்து குலைக்குது? திருடனை பார்த்து குலைக்குது. அப்போ இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ரொம்ப நாளாக ஒருத்தன் ஒட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமா, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சொல்கிறாங்களா? திருட்டு போயில பார்த்தா நாய் குலைக்கும். புரியலையா? அப்போ ரொம்ப நாளாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் நமக்கு தான் புரியாமல் இருந்துச்சு. என்னடா ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் திருட்டு போயில பார்த்தா நாய் குலைக்கு, அதாவது சூரியனை பார்த்தா நாய் குலைக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு கவலை இல்லைன்னு பார்த்தா திருட்டு பையனுக்கு எது கவலைப்படுவான்? ஆனால் நாய்க்கு தெரியுதா வந்து திருட்டு பையனு. புரியுதா? ஸோ நம்ம இதை இப்படி தான் பார்க்கணும். நீ வந்து என்ன வேணாலும் பேசு, எப்படி வேணாலும் பேசு, ஆனால் உனக்கு அடி கன்ஃபார்ம். நாங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் ரத்த வெறி பிடித்திருக்கக்கூடிய நபர்கள் மீது மொத்த வெறியும் இறக்கிறதுக்கு நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். தனித்தனியாக வேட்டையாடிக்கிட்டு இருந்தோமா, இப்போ தளபதி விஜய், தளபதி வெற்றி கொண்டான் டீமில் சேர்ந்துட்டோம். ஒரே வரி சொன்னால் இப்போது கெட் ரெடி வாரியர்ஸ், நாங்கள் வந்துட்டோம், ரெடி ஆகிக்கங்க, போலப்போம். நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காரு, யாருன்னா அந்த லைலா கல்லூரி முன்னாள் மாணவர் நினைக்கிறேன், அவர் வழக்கமாக எடுப்பார், எல்லா எலெக்ஷன்லேயும் சர்வேலாம் எடுப்பார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லி முடிக்கலண்ணா, இந்த எலெக்ஷன் சொல்ல வர்றது எனக்கு யாரை பற்றின்னு தெரியுது. இது அந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகப்படுச்சு. நீ நம்பர் 1 பார்க்கும், நீ நம்பர் 2 பார்க்குறோம், ஓ நம்பர் 1 சொல்லுங்க. இந்த எலெக்ஷன் இல்லை, எந்த எலெக்ஷன்லையும் விஜயால ஜெயிக்கவே முடியாது, முதல்வர் ஆக முடியாது, திட்டவட்டமாக சொல்றாரு. அப்படியே சொல்றாரு. ஆமாம் சொல்றாரு. போட்டுக்காட்டு. அடுத்த தலைவருக்கான ஒரு சான்ஸ் படித்தவங்க மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. விஜய் அவர்கள் இன்றைக்கும் என்றைக்கும் தகவல் 22% ஓட்டு தாவேக்க வருதுன்னா இங்கிருந்து கம்மியானத ஒழிய விஜய் அவர்கள் தனித்துவமான ஒரு வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி சொல்ல முடியாது. அது ரசிகர் கூட்டமா இருக்கு. ஈரோடு நடத்தப்பட்ட கூட்டம் கூட ஈரோடு மாவட்டத்தில் வரப்பட்ட கூட்டம் அல்ல, சேலம், திருப்பூர், எங்க டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. ஓ இவர் டீம் சுத்தி இருக்கிற 4 மாவட்டம். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, யார் பாரு, அவர் ஒரு நாவுக்கரசரா, திருநாவுக்கரசர். சரி நல்லா உண்மையை சொல்றாரு போல. திருநாவுக்கரசர் நல்ல பேர்லேயே இருக்கு. என்ன சொல்றாருன்னா, விஜய் இந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லயும் வந்து ஜெயிக்க முடியாது. இன்னொரு விஷயம், அவர் போற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மாவட்டத்திலிருந்து வரல, எல்லா மாவட்டத்திலையும் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நேச்சுரலாக கூடாது கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. இவர் புலனாய்வு புலி இல்லையா? இருக்கலாம். அவர் சொன்னா நம்பலாம். ஏன்னா சரி, இந்த புலியோட லட்சணம் என்ன நான் சொல்றேன். புலனாய்வு புலியோட லட்சணம் சொல்லுங்க. முதல் லட்சணம், இது முழுக்க பிஜேபியோட புலி. இது என்னண்ணா சொல்றீங்க?
முழுக்க முழுக்க அண்ணாமலையை மட்டுமே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு புலி இது. ஓ, அண்ணாமலைகிட்டையே வாங்கி சாப்பிட்டு பல வேலைகள் செஞ்சுருக்கதாக தகவல் இருக்குது. சப்ஜெக்ட் டு வெரிஃபை. நான் டைரெக்டாக நம்ம அதை கோட் பண்ண விரும்பலை, சரிங்களா? அது சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இது வரைக்கும் அவர் சொன்னது எதுவுமே நடந்தது கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு. அதே கான்ஃபிடண்ட்டோட அவர் சொன்ன 2024 எலெக்ஷனில் அவர் சொன்ன இன்னொரு காணொலியை நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீயே கேட்ப இன்னுமா கலைக்கல அப்படின்ட்டு பாரு. இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும், மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். 38.9% வாக்குகளை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சுக்க, ஞாபகம் சொல்லிட்டு போறேன். இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த ஆய்வு வெற்றி பெறனா என்னுடைய ஐபிஎஸ் நிறுவனத்தை நான் கழிச்சிட்டு போறேன். இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி. இப்போ சொல்லு. இவர் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுது. நான் இந்த வடிவேல் காமெடியில வருங்கால ஜனாதிபதி அதேதான், கொடுத்த காசுக்கு மேல கூறடா கொய்யால. அதேதான். அதாவது 2024 எலெக்ஷன்ல அண்ணாமலை வந்து வெற்றி பெறாமல் போனால் இந்த நாவுக்கு அரசன் சொல்கிறேன், இந்த ஐபிஎஸ் நிறுவனத்தை கலைச்சிட்டு போறேன். இன்னும் கலைக்காம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நீ கேட்டா வருஷம் தம்பி நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் டீம்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் உட்காரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்து புது ஆளாக இருப்பாங்க. கூட இருந்த எல்லாரும் 3 மாசத்துல லட்சம் தெரிஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி ஒரு புது டீம் ஆர்கனைஸ் பண்ணுவாரு. இன்னொன்னு சொல்றேன், ஒரு காமெடி அதே வடிவேல் பொய்யா புழுகிட்டு இருக்க அவருக்கு ஒரு சீட்டை போட்டு அந்த கேஸா. அதேதான். இப்போ இவர் வந்து தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவர் எப்போதுமே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனாக்கா அண்ணாமலை மட்டும்தான் சூப்பர் தலைவர், அவருக்கு மட்டும் தான் சிறந்த எதிர்காலம் இருக்கு, அவருக்கு மட்டும்தான் இப்போ கொடுத்த பேட்டியில் அதான் வார்த்தையை பயன்படுத்துறாரு. முழுக்க அண்ணாமலைக்காக வேலை செய்து பிஜேபிக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் இவருக்கு யார் ஓனராக இருந்தார், யார் இவருக்கு காசு கொடுத்தாங்க, இவர் எங்கெல்லாம் பயணப்பட்டார், திமுக ஆரம்பத்தில் இருந்துட்டு திமுகக்குள்ளே எப்படி இவரை வந்து புறம் தள்ளி வெளியே அனுப்பிச்சாங்க, இவர் யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர் என்ன வேலை பார்த்தாடுறது எல்லா டீட்டெயிலும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் பொழப்புக்கு ஏதாவது வழி பண்ணிக்கிட்டு வேலையை பார்க்கணுமே தவிர தளபதி விஜய் மீது அவதூறு பரப்புறது, அவர் எப்பயுமே வரமாட்டார், அவருக்கு வர கூட்டம்லாம் இயல்பான கூட்டம்லான்னு கதை விட்டிங்கனாக்கா இவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கைவசம் இருக்குது. என் கைவசம் இல்லை, ஓராறு எங்கள் பேர்கிட்ட கைவசம் இருக்குது. அப்புறம் இவர் சில இருக்கு நான் சொல்ல வேணாம். ஆமாம், நான் சொல்ல வேணாம், நாகரிகமாக இருக்கிறேன், சொல்ல விரும்பலை. ஸோ நீங்கள் டீசெண்டாக அப்படியே ஒதுங்கி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு தளபதி கிட்ட வந்து ஏதாவது தேவையில்லாத வேலை பேசுறது செய்கிறது செஞ்சீங்கன்னாக்கா எப்போ கலைப்பீங்க ஞாபகம் இருக்கா? எப்போ வருவீங்க வீட்டுக்கு, எப்போ வருவீங்கன்ட்டு எப்போ கலைப்பீங்க அதான் நாங்கள் திரும்ப தாவேக்கார சென்னி ஏதாவது எதிர்பார்க்குறாரோ என்னமோ. என்ன தம்பி தாவேக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறாரோ என்னமோ? தம்பி நீங்கள் தாவேக்கால 2 வருஷம் உழைச்சாலே நீங்கள் உண்மையாக உழைச்சிருக்கீங்களா, யாரும் சொல்லி உழைக்கிறீங்களா, நீங்கள் யார் என்னன்னு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. இவர் லட்சணம் எல்லாத்துக்கும் தெரியும், அரசியல் காலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கிட்ட. ஏன்னா இவர் வந்து எப்படின்னாக்கா மழை காலத்தில் ஈசல் வெளியில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் இவரை பார்க்க முடியும். அதுக்கிடையில் ஏதாவது 2 சேனலுக்கு வந்து ஏதாவது வந்து பேசிட்டு இருப்பாரு. என் ஃப்ரெண்டு கூட கேட்டாப்புல ஏதோ கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருக்காரு, யாரா அவர் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பெருசாக மீடியா அந்த அரசியல் தெரியாதவங்கள என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து விஜய் ஃபேன்ஸ். யார் திடீர்னு ஒருத்தர் புதுசாக வராரு, மண்டையில் முடி இல்லாமல் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, யாரும் முடிமர் தான் இல்லையா? முடியல அதனாலே முடியல அவர் சொன்னது கேட்டு. அதான் சொன்னேன், இந்த மாதிரி இவர் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரிப்பா, கருத்து கணிப்புலாம் எடுப்பாரு. மாதிரிப்பா தான் இல்ல, அதான் உண்மை, மாதிரிப்பா தான் அவரு, புரியுதா? புலனாய்வு புள்ளிலாம் கிடையாது. ஸோ தளபதியை தேவையில்லாம தொடாதீங்க, எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஏவிஎம் சரவணன் அவர்கள் வந்து மறைஞ்சார்ல சமீபத்தில். அவருக்கு வந்து சிலை திறப்பு விழா நடந்துச்சு, முதல்வர் கூட பங்கேற்றிருந்தாரு. அங்கே வந்து ரஜினி என்ன பேசியிருந்தாருன்றதான் முக்கியம். பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு முதல்வருக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு நொடி, ஒரு நிமிஷம், ஒரு நான் வரேன் இருங்க சொல்லிடுறேன் எல்லாம் நான் சொன்னாதான் எனக்கு மனசு ஆத்ம திருப்தியா இருக்குப்பா நீ சொல்றதை விட. ஏன்னா அஜித் டேலாக் அவர் சொன்னார் பார்த்துக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுறான்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு முதலமைச்சருடைய நேரம் பொன்னான நேரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ முக்கியம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இங்கே வந்து உட்காந்துருக்காருனா இவருக்கு 100 ஓட்டு கூட கிடைக்காது. அப்படி சொல்லிட மாட்டாருண்ணே, வச்சுக்கிட்டே அப்படி சொல்லுவார். அப்படிதான் சொன்னாரு. நான் இப்போ உங்களுக்கு தரவுகள் நீ வீடியோவை போட்டு விடு, சும்மா எல்லாத்தையும் ப்ளே பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நான் வந்து போடுறேன், நீ போட்டு விட்டேன்னா புரிஞ்சு போயிடும் மக்களுக்கு. அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் ஓட்டு உனக்கு கிடைக்காது, இந்த நாட்டில் இருக்க மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடையாது, 100 ஓட்டு கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணா போங்க. ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்க, இந்த 1 மாசமா டெய்லி ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்கிறாரு. இப்படி நீங்கள் கலந்து கொள்ள 100 ஓட்டு கூட கிடைக்காது, எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறீங்கன்றத ரஜினி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும்
யார் மெயினாக ஜெயிக்கணும், யாருக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறது அழகாக பண்ணுவார். இப்போ இந்த விஷயம் எனக்கு பயங்கர வைரலா எழுதி வச்சுக்க கமலஹாசனை வச்சு, ஏன்னா கமலஹாசன் அடுத்தவருக்கு ப்ரொடியூசர் படம் பண்ணுறாரு அவருடைய பேனரில், எப்படியாவது பேசி மண்டையை கழுவி திமுகவுக்கு சாதகமாக எப்படியாவது பேச வையே. இது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் திமுக வந்து ரஜினியை பிடிச்சி கெஞ்சி பேச வைக்கும். ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக பேச வச்ச திமுக. அதே போல் நாளைக்கு பாருங்கள் ரஜினியை வச்சு இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு ஒரு விளக்க வீடியோ கொடுக்க வைப்பாங்க. இல்லைனா உங்கள் படம் வெளியில் வராது, தேட்டர்லாம் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு? 3 மாதம் வரைக்கும் தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும். பாருங்கள், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அதுக்கு அப்படியே அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இது வருது, அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது கமல் ப்ரொடக்ஷனில் ரஜினி நடிக்கிறாங்கன்ட்டு. அதை பற்றி பேசவே மாட்டாங்கண்ணா யாருமே. எதை பற்றி? ரஜினியும் கமலோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிற அந்த டாப்பிக்கை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. எவ்வளோ பெரிய நியூஸ் தருமா அது சினிமாவில்? அது திமுக பற்றியுமே யாரும் இப்போ பேசல தெரியுமா உனக்கு? திமுக பற்றி நல்ல விஷயமா பேசி ஏதாவது ஒன்று சொல்லு. 3000 கொடுக்குறாங்களா பொங்கலுக்கு? அப்படி வா ரைட்டு, எவ்வளோ நல்ல விஷயம். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வருஷம் எதுவுமே கொடுக்கல, அடுத்த வருஷம் 1000, அப்புறம் 1000, அப்புறம் 2000, இப்போ 3000, அடுத்து பிம்பிளிக்கு பிஆர்பி. ஏன்னா 3 மாதத்தில் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடுது. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இன்னும் 1 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்துடும். 1.5 மாதம், ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கு பிறகு இவர்கள் அமல்படுத்தினேன்னு சொன்ன எந்த திட்டமும் எடுபடாது. மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களையும் ஏமாற்றுவதற்கான ஒரு கண்துடைப்பு தான் இந்த ஓய்வூதிய திட்டம். அதை அனௌன்ஸ் பண்ணார்ல, அதுக்கான அரசாணை வந்துச்சா, ஜியோ வந்துச்சா? அது எப்படி வரும்? இப்போ தான் நோட்டிஃபிகேஷனே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த ஜியோ வந்து எல்லாம் அப்ரூவல் ஆகி அதுக்கு வந்து உங்களுக்கு நிதி இருக்கணும், அதை காட்டணும், நீங்கள் கேஷ் இருக்கணும், எல்லாமே செஞ்சு நீங்கள் கொடுக்கறதுக்கான இது இருக்கணும். அதுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன வந்துடும்? எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். அப்போ வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் அவங்க எப்படி உருட்டுவாங்கன்னா, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது உங்களுக்கு இது நிச்சயமாக செய்து கொடுப்போம், நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம், கையெழுத்து போடுறது தான் பாக்கி, இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு, கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடுச்சுன்னு உருட்டி இப்படி இதே போல் இதுக்கு மட்டும் இல்லை, செவிலியர், மருத்துவர், மாற்றுத்திறனாளின்னு யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாத்துக்கும் இந்த ஒரு 10-15 நாளுக்குள்ளே வந்துடும், இந்த 1 மாதத்துக்குள்ளே. இல்லை நான் கேட்குறேன், அரசு ஊழியர்கள் அவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க? என்ன தம்பி? அரசு ஊழியர்கள் அவ்வளோ முட்டாளாக இருப்பாங்க தம்பி? அப்படி ஏமாத்துறது காலங்காலமாக அவங்க பழக்கம். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவல் பெருமானேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் அப்படியே பக்காவாக மேட்ச் ஆகும். ஏன்னா உனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நீட்டை உங்களால் ஒழிக்க முடியாது, கிழிக்க முடியாதுன்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு கொடுத்த? ஆர்ராசா கேட்டாரா? கண்டிப்பாக அது அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டாரு, புரியுதா? அப்புறம் என்ன இதுக்கு கொடுத்தேன்னு இன்ன வரைக்கும் நீட்டை ஒழிக்க முடியல, புரியுதுங்களா? இதே போல் தான் அவங்க கொடுத்த எந்த இதையுமே நிறைவேற்றலை. இப்போ நான் நேற்று ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன், ஒரு சேட்டலைட் சேனலில் பேசும்போது கலந்துக்கிட்டேன். அதில் வந்து திமுக நபர் சொல்கிறார், நாங்கள் கொடுத்ததில் 420 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோன்ட்டு. எப்பா நீ 420 எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் 420 தான் நிறைவேற்றினீங்க, 420 தானேன்னு கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? 420 தானேன்னு கேட்டேன். ஆமாண்ணார், ஆமாம் அதான் அதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அவ்வளோதானே, நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க விரும்பலை, முடிஞ்சு போச்சு. இதுதான் தம்பி அவங்களுடைய நாடகம். மக்களை ஏமாத்துறதுல ரொம்ப கைதேர்ந்த வல்லவர்கள். ஆனால் மக்கள் இன்றைக்கு விழித்து கொண்டார்கள் தளபதி விஜய் வந்த பிறகு. சொல்லிட்டீங்க ஏமாத்துறாங்கன்ட்டு. அவங்க 200 சீட் ஜெயிப்பன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. 200 சீட்டு, 200 ருபீஸ் இல்லை, 200 சீட்டு. எது என்ன பண்ண போகிறாங்களா? 200 சீட்டு ஜெயிப்பாங்களாம். எங்கே? எலெக்ஷனில். ஏய், அவங்க கண்ட்ரோலில் சினிமா தேட்டர் இருக்குன்றதுக்காக 200 சீட்டு 300 சீட்டு அவங்க வாங்கிக்கலாமே தவிர எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுலாம் இனிமேட்டு சாத்தியம் கிடையாது தம்பி. உங்களுக்கு இளைஞர்களுக்கு புரிஞ்சிருச்சுல, அவன் வந்து எல்லா அரசியலையும் இப்போ நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டான்ல. நீ ஒரு விஷயம் சொன்னேன்னா போன வருஷம் என்ன சொன்ன, போன மாதம் என்ன சொன்ன எடுத்து போடுறான்ல. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு மக்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்படுச்சு. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், அவனை நீங்கள் கடந்தே போக முடியாது, அவனை நீங்கள் ஏமாற்றவே முடியாத பொழுது இவங்க உருட்டுறதை ஊட்டிகிட்டே இருக்கட்டும். கடைசியில் இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு இருக்கிறாங்க. நம்ம பசங்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி மாதிரி எல்லாத்துலேயும் இனிமேல் ஒர்க் பண்ணுவானுங்க. உங்களால் வந்து இந்த வாரியர்ஸ்ட்டு இருந்தும் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து திமுக தப்பிப்பது என்பது சாத்தியமே கிடையாது. விஜய் பின்னாடி இளைஞர்கள்ட்டீங்க, திமுக ஒரு இளைஞரணி மாநாடு நடந்தாங்க, எவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்த்தேன். நீங்கள் எந்த கான்ஃபிடென்ட்டில் சொல்கிறீங்க? எங்கள் அப்பத்தாவுடைய புருஷன் கூட போயிருந்தார், பார்த்தேன். உங்கள் அப்பா தான் இதுக்கு அங்கே போனாங்க? அப்பத்தாவுடைய புருஷன் அவர் இன்னும் இளைஞராக நினச்சிக்கிட்டு இருப்பார், போயிருப்பார். புரிஞ்சா? அந்த மாதிரி இளைஞர் கூட்டம் தான் அப்படி ஜக 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 ஜகன்னு வந்துச்சு முழுக்க. இது இளைஞர். அப்புறம் சின்ன சின்ன வாண்டுகளும் வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க தான் வந்து 1/2 மணி நேரம் தான், நல்லா புரிஞ்சுக்க, 1/2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடிக்க மாட்டியா, இல்லைன்னு வச்சுக்கேன் ரைட்டுன்ட்டு கொடுத்த பையை தூக்கிட்டு ஏறி இறங்கிட்டாங்க. அதில் கூடுதலாக நம்ம அந்த நிகழ்வில் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், அங்கே கெட்டிருந்த வாழைத்தாறு, தென்னங்கொலை, பழங்க, ஆப்பிள் எல்லாத்தையும் அந்த மக்கள் ஏறி அப்படியே கூட்டு நெரிசலாக மாறி பிடிங்கிட்டு போனதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழன் தன்மானம் உள்ளவன். பட்னியாக கிடந்தாலும் பக்கத்து வீட்டில் ஒரு அரிசி கொடுங்க, சோறு கொடுங்கன்னு கேட்க மாட்டான்.
அப்படி தன்மானமாக இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு ஒரு வாழைக்கொலைக்கும் ஒரு ஆப்பிளுக்கும் போய் அவன் தன்மானத்தை விட்டுட்டு ஏறி படிக்கக்கூடிய சூழலில் தான் அவனுடைய பொருளாதார சூழல் நீ வச்சிருக்கிற. சாதாரண பழங்களே அவனுக்கு எட்டாக்கனியாக இருக்குது. மாத கடைசியில் அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபா கூட பேலன்ஸ் இல்லை. தம்பி எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு ஜீரோ பேலன்ஸ் இல்லை, மைனஸ் பேலன்ஸில் போய்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களாம். நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு அப்படி தான் போகுது தெரியுது, உன்னுடைய இதுலேயே தெரியுது. நான் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணல, அதனால அப்படி இருக்கு. யூஸ் பண்ணாத அளவுக்கு தான் இருக்கு அக்கௌண்ட்னா அப்போ பணம் இல்லை தானே அர்த்தம். ஆமாண்ணா. அப்படி தான் தம்பி யதார்த்தமாக போகுது. அப்போது எல்லாத்தையும் இந்த நிலைமையில கொண்டு போய் தள்ளிட்டு போராடுனா காவல்துறையை வச்சு கையை உடைக்கிறீங்க, ஆசிரியர் கையை உடைக்கிறீங்க. எப்போ ஒரு எழுத்தறிவிட்டவன் இறைவன் சொல்கிறாங்கல்ல, அந்த கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நபரே ஆசானை இறைவனுக்கு சமமாக இங்கே நம்ம பாதிச்சுட்டு இருக்கிறோம். அவர்களை உங்கள் காவல்துறையுடைய அராஜகத்தை வைத்துக்கொண்டு அந்த மக்களுடைய கையை உடைப்பதுன்றது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்த நுட்பமான ஒரு அரசியலை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக இவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாவது. இதே போல் இதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் போராடும் பொழுது மாசு கண்டுக்கவே இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் கையில் நின்றுக்கிட்டே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்ச பொழுது ஒரு மருத்துவ குழு கூட அனுப்பலை. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஜீரோ கஞ்சா சொல்கிறாரு. நீ செவிலியர்னு சொன்னாலும் இன்னொன்று சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் வந்து வேகன்சியே இல்லைங்கிறாரு. அப்போ எதுக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கணும்? வேக்கன்சியெல்லாம் இருக்குது தம்பி, அது உனக்கு தெரியலன்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த துறையை பற்றி என்ன தெரியும்? அவருக்கு மேரத்தானை கொடுத்து விளையாட்டுத்துறையை கொடுத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஜாலியாக கொண்டு போயிருப்பார். அவருக்கு எதுவுமே தெரியல. எல்லா துறையிலையும் வேக்கன்சி இருக்குது. போக்குவரத்து துறை, குறிப்பாக காவல்துறை, மருத்துவத்துறை எல்லாமே வேக்கன்சி இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையும் 24/7 ஆட்கள் இருக்காங்களா? பற்றாக்குறை. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பணிச்சுமையை கொடுக்குறீங்க? நான் ஒரு ஓட்டுநர்கிட்ட எடுத்த காணொலி கொண்டு வச்சுருக்கிறேன். ஒரு டிரைவர் கண்டக்டர் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சொந்த காசை வாங்கி போட்டு தான் வைபர் மாற்றணும். போன வருஷம் நான் எடுத்துருக்கிறேன் அவங்கள்ட்ட. சொந்த காசா? எஸ், வைபரும் ஹெட்லைட் பல்பு ஃபீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நாங்கள் போட்டு ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். தம்பி மழை பெய்யும் பொழுது வைபர் போடாமல் இருந்தால் எங்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கேஸ் ஆயிரும். அவங்க சேஃப்டிக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்போ கேஸ் ஆகும். எங்களுடைய ஏற்கனவே சம்பளத்தை வந்து லட்சணமாக கொடுக்குறாங்க. அப்புறம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிடித்தம் பிடிச்சி வச்சது ரிட்டர்ன் வரது கிடையாது. பிஎஃப் இஎஸ்ன்னு எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்புறம் ஓய்வூதியம் வரணும், எல்லாமே போயிடும். 2வது ப்ரொமோஷன்றது ஒன்று இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு வழி இல்லாமல் நானும் டிரைவரும் ஷேர் பண்ணி போட்டு வைபரு கண்ணாடி அந்த பல்பு எல்லாமே மாற்றணும். நான் கண்ணாடி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் போய் எந்த டிப்போவில் வேணால் கேளுங்களேன். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சானா எல்லாருமே ஒத்துப்பாங்க. இப்படி தான், இதுதான் யதார்த்தமாக இருந்துச்சு தமிழ்நாட்டுடைய நிலவரம். அப்போது நீங்கள் கணக்கு காட்டுவது ஒன்று, வெளியில் சொல்கிறது ஒன்று, நடைமுறையாக செய்கிறதுன்றது வேறு ஒரு விஷயமா இருக்கணும் பொழுது, இப்படித்தான் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற திமுக பொழுது இவங்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தாமல் நாங்கள் ஓய போவது கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு நானும் நீங்களும் வந்து ஒரு நேர்காணலில் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை மீட் பண்ணதில். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.